ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் தங்களினுடைய உரிமையை, கலை இலக்கிய பண்பாட்டை, அரசியலை எல்லாவற்றையும் காத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் வழியில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ள முடியும். தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறியாது எங்களுக்கென்று வழித்தடம் பிறக்க கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. ஒருவன் குனிந்து கடந்த காலத்தை தேடுவதென்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காகத்தான். இதைத்தான் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் தங்கள் இனத்தின் வரலாற்றை தோண்டி எடுத்து துடைத்து புரட்சிகர அரசியல் வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். அந்த அரிய பெரும் பணியில் ஒன்றுதான் இன்று எங்கள் மூதாதைகள் போற்றத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னவர்கள் தாத்தா அயோத்தி பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், தாத்தா MC ராஜா என்கிற மாசி ராஜா போன்ற பெருமக்களின் புகழ் போற்றிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, இந்த இனத்தின் எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கிற என்னிடம் இளைய என் தம்பி தங்கைகளே, தமிழரின வரலாற்றில் அறிவு மரபு என்பது நீண்ட நெடிய தொடர்பை கொண்டது, வரலாற்று தடத்தை கொண்டு. அதிலே ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ் பேரினத்தினுடைய அரசியல், இலக்கியம், சமயம், தத்துவம், மொழி, வரலாறு, பண்பாடு போன்ற தலங்களில் தன்னுடைய ஆளுமையை செலுத்திய பெருந்தகைதான் நம்முடைய பகுத்தறிவு பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். தமிழ் அறிவு மரபினுடைய நீட்சியாக, அதன் தொடர்ச்சியாக வந்தவர் நம்முடைய பாட்டனார். தன்னுடைய அரும்பணிகளால் அந்த அறிவுத்தலத்தை செழுமைப்படுத்தி நவீனப்படுத்திய பெருமக்களில் நம் பாட்டனார் அயோத்திதாசரும் ஒருவர். அவர் பங்கேற்றாத, அவர் கால் பதிக்காத தடங்கள் கிடையாது. இங்கே முற்போக்கு, சமூக சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, சமூக நீதி என்றெல்லாம் பேசுபவர்களுக்கு மிக 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 முன்னத்தி ஏர் முன் தடம் நம்முடைய பெருமைமிக்க பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர். இந்து மதத்தில் பற்றுக்கொண்டவராக இருந்து அந்த சமயத்தில் இருக்கிற ஏற்றதாழ்வுகளை கண்டு நொந்து வெந்து
இதற்கு மாற்று இல்லையா என்று தேடி தேடி அலைந்து கடைசியாக கண்டது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற நம்முடைய வள்ளுவ பெருமகனார் தந்தருளியே மறைமொழியின் கோட்பாட்டு. அதே கோட்பாட்டை கொண்டிருந்த புத்த பெருமகனார் காட்டிய நெறியான பௌத்தத்தை அவர் பின்தொடர்கிறார். அங்குதான் பெண்களுக்கான கல்வி, மானுடர்களுக்கான சமநிலை அங்குதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த மாந்தநேய நெறியை பின்பற்ற தொடங்குகிறார். அப்படியே ஏற்காது மண்ணுக்கு ஏற்ற பௌத்தம் என்ற அடிப்படையில் தமிழ் பௌத்தத்தை இங்கே தோற்றுவிக்கிறார். அந்த கொள்கை கோட்பாட்டை சாதிய இழிவு தீண்டாமை ஒழிப்புக்கு எதிரான பெரும் ஆயுதமாக கருவியாக நமது அருமை பாட்டனார் பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்திய பல 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 ஆண்டுகளுக்கு பின்புதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதிய ஒழிப்பு தீண்டாமை இழிவு தகர்ப்புக்கு எதிராக அதே பௌத்த கோட்பாட்டை பின்பற்றுகிறார். ஆனால் அம்பேத்கருக்கு முன்னத்தியர் நம்முடைய பாட்டனார் என்கிற பெருமிதமும் திமிரும் தமிழ் இளம் தலைமுறையினருக்கு இருக்க வேண்டும். சமூக நீதி, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இங்கே சமூக இட ஒதுக்கீடு என்பதிலே நமக்கு உடன்பாடில்லை. இடப்பகிர்வு, இட பங்கீடு என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. அதுவே உறுதியான இறுதியான நிலைப்பாடு. அதிலே நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர் அவர்கள் இங்கே உயர் சாதி இந்துக்கள் படிக்கிற பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற போது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் படிக்கிற போது அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை குறைந்த மதிப்பெண் பெற்றாலும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது உயர் சாதி இந்துக்களின் பிள்ளைகள் வெறுப்படைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இவர்களுக்கே இந்த சலுகை என்று எரிச்சல் உறுகிறார்கள். எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் சமமாக, எல்லோருக்கும் சமமாக சமத்துவமாக கொடுத்து விட்டால் இந்த சாதி ஒளிந்துவிடும் என்று பேசத் தொடங்குகிறார்கள். பள்ளியிலே படிக்கிற இடத்திலே சாதி சான்றிதழ், சாதி என்ன என்று கேட்காது விட்டால் சாதி ஒளிந்துவிடும் என்று பேசித் திரிகிறார்கள். பள்ளியிலே ஏன் சாதி கேட்கிறார்கள்? சமூகத்தில் சாதி இருக்கிறது, அதனால் கேட்கிறார்கள். சாக்கடையை அள்ளி அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தாமல் சாக்கடை நாற்றத்தை ஒழிக்க முடியும் என்று பேசுவது எப்படிப்பட்டதோ, சமூகத்தில் சாதியை இருக்க வைத்துக் கொண்டு சாதியை சான்றிதழில் இருந்து எடுத்து விட்டால் ஒளிந்து விடும் என்று பேசுவதும் அப்படித்தான். இதை நம்முடைய பாட்டனார் பதிவு வைக்கிற இதே கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் என்று பேசுவது என்பது சாக்கட குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது, மரக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று சாடுகிறார். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், மேல் சாதி, கீழ் சாதி என்ற ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமமான சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? சமத்துவம் என்பது அல்ல, சம பங்கு என்பதுதான் சரியானது என்பதுதான் பாட்டனார் அயோத்திதாசரின் கோட்பாடு. அதேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். நாங்கள் சாதிவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்பது, பங்கீடு கேட்பது என்பது
சாதிக்காக அல்ல, சாதியை வளர்ப்பதற்காக அல்ல, சாதியை ஒழிப்பதற்காக என்ற கருத்தில் ஆனால் அம்பேத்கருக்கு முன்பு உறுதியாக நின்றவன் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அதைத்தான் பின்னால் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். சமத்துவம் என்பது சாத்தியப்படாது. எப்படி சாத்தியப்படும்? ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, இவன் கல்வி கற்க வாய்ப்பு, இவன் கல்வி கற்க மறுப்பு, இப்படி சமூக ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? அதனால் சமத்துவம் என்பது ஏற்புடையது அல்ல, சம பங்கு என்பதால் ஏற்புடையது என்ற கருத்தை இருவரும் மேதைகளும் வைத்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு, அறிவாசான அம்பேத்கருக்கு முன்பு இந்த கோட்பாட்டை இந்த நிலத்தில் கொண்டவன் தமிழ் பெரும்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்பதில் தமிழ் மக்கள், தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு பெருமிதமும் திமிரும். அவன் ஆகச் சிறந்த கல்வியாளன், உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன். நம் பாட்டன் அனுபவ அறிவை பெற்ற அறிஞர். கோட்பாடு ஒன்றுதான். அதே நிலையில் தான் இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் எப்படி? எல்லாருக்கும் எல்லாம் எப்படி? பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும், பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்பிக்கப்பட்ட, கல்வி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்த அவனும், அவனுடைய சந்ததியும், எங்களுடைய சந்ததியும் இந்த தலைமுறையில் படிக்க தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொதுத்திறன் போட்டியிலே, அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் மனநோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று பாட்டனார் அயோத்திதாசர் கேட்கிறார். எனக்கு இடுப்புக்கு கீழே காலால் நடக்க முடியாது. அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் உடலை உறுதி செய்து கொள்கிறார். இரண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம்? இது எப்படிப்பட்ட சமூக நீதி? எப்படிப்பட்ட சமூக நீதி? இன்று வரை கல்வி முறை எப்படி இருக்கிறது? சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிமிழி விளக்கிலே படிக்கிறோம். தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள ஆசிரியர்களுக்கு வசதி இல்லை. எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை, கரும்பலகை இல்லை, குளிரூட்டி இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, எண்ணற்ற வசதிகள் குறைவு. ஆனால் எங்கையிலும் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவன் எங்கையிலும் இருக்கிற பாட புத்தகம் ஒன்று. அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான். சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது. முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் என் தம்பி தங்கைகளே, முதல் தர ஆசிரியர்கள், ஏ கிரேட் ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களில், பி கிரேட், சி கிரேட், இரண்டாம் தர மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில். இங்கே கல்வி கற்றுகிற மாணவர்கள் வேலை வாய்ப்பில் பொதுத்திறன் போட்டியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதை தகர்க்க வேண்டும். எல்லோருக்கும் சரியான, சமமான, தரமான கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாம். வகுப்பாரி பிரதித்துவம் ஏன் வந்தது? எந்த சாதியின் அடிப்படையிலே என்னை இழிவுபடுத்தி இவன் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது, படிக்கக்கூடாது, இந்த தெருவிலே நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, குளத்திலே குளிக்கக்கூடாது என்று ஒதுக்கி புறந்தள்ளி வைத்தாயோ? கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டதோ? அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் கிடைக்கப் பெற செய்கிற வாய்ப்பு தான் வகுப்பு வாரி பிரதித்துவம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி வேண்டாம் என்கிறார்கள், சாதி வாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறார்கள், வகுப்பு வாரி பிரதித்துவம், இடப்பங்கீடு வேண்டும் என்கிறார்கள். பசி எப்படி போகும்? சாப்பாடு போட்டா தான் போகும்.
சாப்பாடு போடணும் இல்லை, அவரவர் பசிக்கேற்ப போடணும். 3 வேளை சாப்பிட்றோன்னு ஒரே ஒரு வேளை சாப்பிட்றோன்னு ஒரே மாதிரி உணவுன்னா அவன் கூடுதலாக ஒரு கை பண்ணணும் போடணும். அப்படிதான், அதுதான் சமூக நீதி. இந்த சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், வேத இதிகாசங்கள் இதெல்லாம் எதுக்கு வந்தது? வேதங்கள் எல்லாம் எதற்கு வந்தது? மானுட சமூகத்தை சீர் செய்து நெறிப்படுத்தி ஒழுங்கமைப்பதற்கு கொண்டு வந்தது இந்த வேதங்கள், இந்த புராணங்கள், இந்த இதிகாசங்கள் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த வேதத்தை, இந்த இதிகாசங்களை, இந்த புராணங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் படிக்க முடியும், ஓத முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட அநீதி, எப்படிப்பட்ட ஒடுக்குமுறை! இந்த குறிப்பிட்ட சமூகத்தை, இந்த சாதி வகுப்பினரை தவிர யாரும் அதை தொட்டு படிக்கக்கூடாது, ஓதக்கூடாது என்ற நிலை இருந்தால், இது இறைவனால் ஓதப்பட்ட வேதம் என்று சொல்லப்படுவது நம்பப்படுமானால், தன்னுடைய படைப்பிலே உருவாக்கப்பட்ட மானுடர்களில், பிள்ளைகளில் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை சாஸ்திரம் சொல்லுகிறது, மனுஸ்மிருதி சொல்லுகிறது. அந்த மனுஸ்மிருதியை உருவாக்கியவன் இறைவன், கடவுள் என்றால் அந்த கடவுள் உண்மையிலேயே கடவுளா? அவனுக்கு கருணை என்ற ஒன்று இருக்கிறதா? இதை நம்புங்கள். இந்த வேத இதிகாசங்கள், இந்த மனுஸ்மிருதி, இந்த புராண இதிகாசங்கள் இதையெல்லாம் என்ன சொல்லுவதை அப்படியே கடைப்பிடிங்கள் என்று சொல்பவன் கருணை என்பதற்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இதை எப்படி ஏற்க முடியும் என்கிறார் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர். இதே கருத்தை தான் பின்னாளில் வந்த ஐயா ஈவே ராமசாமி அவர்களும் இதே கருத்தை தான் பின்னாடி எடுத்து வைத்தார். அப்ப இந்த நிலத்தில் பகுத்தறிவு, முற்போக்கு, கடவுள் மறுப்பு, இறை மறுப்பு, இதற்கெல்லாம் ஆதி சிந்தனையாளன் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தளத்திலும் அவர் தன்னுடைய மேதைத்தன்மையை நிறுவி நிறுவி வந்திருக்கிறார். அதிலே மருத்துவத்துறையில் மாபெரும் மேதையாக இருக்கிறார். இங்கே காணொலியில் காட்டியது கூட நம்முடைய தாத்தா தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் அவருடைய குறிப்புகளில் குறித்து வைத்திருக்கிறார். அவருக்கே அவர் சிகிச்சை அளித்திருக்கிறார். இங்கே ராயப்பேட்டையில் அயோத்திதாச பண்டிதர் என்ற ஒரு சித்த மருத்துவர் இருந்தார். அவரிடத்திலே வருகிற மக்களுக்கு அவர் சித்த மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்தி சாதித்து காட்டினார், சிறந்த மருத்துவராக விளங்கினார் என்ற குறிப்பில் குறித்து வைத்திருக்கிறார். ஒற்றை தலைவலி, நீதி, நேர்மை, சரியான பாதை இவற்றை காட்ட வேண்டும் மக்களுக்கு என்பதற்காக நான் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கினேன். பாட்டனார் சொன்னதுதான். அது என்ன சொல்றார்? தமிழ் மனம் பரவ வேண்டும் என்று என்கிற தமிழர்கள் எல்லோரும் இதில் கையெழுத்திட்டு ஆதரவு தர வேண்டும் என்று அந்த இதழை தொடங்குகிறார். ஒரு பைசா தமிழன், அதாவது பின்னாடி தமிழன் என்று நீண்ட நாள் அந்த இதழ் தொடர்ந்து நடந்து வந்தது. அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க நம்முடைய பாட்டனார்கள், நம்முடைய தாத்தாக்கள் வரலாற்றை எல்லாம் எடுத்து பேசுவது என்பது ஒரு மணி நேரத்திற்குள் சுருக்கி அடக்கி வைக்கும். அது பேசி முடிக்க முடியாது. இந்த விதை, இந்த கருத்துக்கள், யார் அயோத்திதாச பண்டிதர், யார் ரெட்டமலை, யார் MC ராஜா என்கிற மாசி ராஜா என்கிற தேராய் என்னிலும் இளைய என் பிள்ளைகளுக்கு, வருங்கால தமிழ் தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு ஊட்டினால் அதுவே இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு. தேடுங்கள், தேடுங்கள், நம் முன்னவர்களை தேடுங்கள், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். அப்படி அறிவை தேடி ஓடுங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே ஓடுங்கள்.